இங்க இந்த பையன் ஒரு ப்ராஸ்டியூட் கூட தனியா ஒரு லாட்ஜ்ல இருக்கான். அந்த லேடிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுத்துட்டு, இத கட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். அவங்க அத கட்டிட்டு வந்த உடனே, "உங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவான்னு?" கேட்க, "நீதான்ப்பா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து குடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கவான்னு கேட்கிற. அதனால எடுத்துக்கோன்னு" சொல்றாங்க. இவனும் எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்கட்ட காட்டிக்கிட்டு இருக்கான். அவங்களும் பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ மெதுவா அவனோட கைய அந்த லேடியோட கைக்கிட்ட எடுத்துட்டு போறான். அந்த லேடியும் நெருங்கி வரும்போது, அப்ப கதவு தட்டுற சத்தம் கேட்குது. பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு வந்துருது. அவங்களும் அத சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இப்ப இவன் கேட்கறான், "நீங்க ஏன் இந்த மாதிரி தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" அதுக்கு அவங்க, "நீ என்ன ரைட்டரா? போன வாரம் கூட இந்த மாதிரி தான் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு இந்த மாதிரி கேட்கறதெல்லாம் சுத்தமா புடிக்காதுன்னு" சொல்றாங்க. அவனும் விடுற மாதிரி இல்லன்றதுனால இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நான் ஒரு பையன லவ் பண்ணிட்டு இருந்தேன். அது எங்க வீட்ல தெரிஞ்சிருச்சு. எங்க வீட்ல ஒத்துக்காதனால நானும் அந்த பையனும் ஓடி போயிட்டோம். 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை வச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருந்தோம். கடை நஷ்டத்துல போனதுனால அந்த பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த டைம் நான் பிரெக்னன்ட்டா இருந்தேன். அவங்களும் என்ன வீட்ட விட்டு தொரத்திட்டாங்க. திரும்பவும் எங்க வீட்டுக்கு போனதும் எங்க அப்பா என்ன சேர்த்துக்கல. அதனால நான் ரோட்ல தான் நின்னேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் அப்ப அங்க வந்த லேடி அவங்களோட வீட்டுக்கே என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்ததுனால என்னையும் இதே வேலைக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால என்னோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. நானும் வேற வழியே இல்லாம என்னோட குழந்தைய அனாதை ஆசிரமத்துல சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னோட பையனையும் நான் அப்பப்ப ஆசிரமத்துல போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அங்க இருக்கவங்க எல்லாம் நீ இந்த மாதிரி தொழில் பார்த்துட்டு இங்க வராதன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்தே நான் என்னோட பையனை பார்க்கறதே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பையனும் சாரி நான் உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன்னு சொல்றான். இவங்களும் அங்கிருந்து எந்திரிச்சு பாத்ரூம்ல போய் ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா இவனை காணோம். பார்த்தா டேபிள் மேல நிறைய காசும் ஒரு போட்டோவும் அந்த பையன் அங்க வச்சுட்டு போயிருக்கான். போட்டோவை பார்த்துட்டு இவங்களும் அலறி அடிச்சுட்டு வெளியே போறாங்க. இப்ப அந்த போட்டோல இருக்கிறது இவங்களும் அந்த சின்ன வயசு குழந்தையும் வந்துட்டு போனது யாரும் இல்ல, அவங்களோட உண்மையான பையன் தான்.